SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். 1 மில்லியன் ரூபாய் சன்மானம், போலீஸ் ஊடக பேச்சாளர் விசேட அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை. ஓடாத 3 விமானங்களுக்கு $9 லட்சம் செலுத்தியமை அம்பலம். 1989 நடந்த படுகொலைகளால் சபையில் பெண் எம்பியோடு மோதல். திருமணம் செய்யவில்லை என்றால் பணி நீக்கம், நிறுவனத்தின் அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பில் தலைமறைவாகியுள்ள இசாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தக நபரை பற்றி தகவல்களை வழங்குபவர்களுக்கு $1 மில்லியன் சன்மானம் வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இன்று போலீஸ் ஊடகப் பிரிவில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சஞ்சீவகுமார சமரரட்ன என்று அழைக்கப்படும் கனிமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பிரதான சந்தக நபர் இன்னும் நாட்டிற்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில், நாட்டை விட்டு வெளியேறக்கூடியதாக கருதப்படும் அனைத்து இடங்களுக்கும் தற்போது விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிரதான சந்தக நபருக்கு ஆயுதத்தை வழங்கியவர் கட்டுவெல்லேகம நேர்கொழும்பு முகவரியில் வசிக்கும் 25 வயதான இசாரா செவ்வந்தி என்ற இளம் பெண்ணாவார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாசாரம் குறித்து ஆராயப்பட்டது. இந்த வன்முறைசார் அலையை தடுப்பதற்கு முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும், மாறாக குற்றவியல் நடைமுறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கான கற்றல் நடவடிக்கைகள் பிறிதொரு நாளில் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என்று வடமாகாண ஆளுநர் நாவன் நவேதநாயகன் ஏற்கனவே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 3 விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த போதிலும் அவற்றிற்காக மாதாந்தம் $9 லட்சம் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ள விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரியவந்துள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும இன்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் 22 விமானங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது பிரதான விமான சேவைக்கு 3194 பணியாளர்களும், மூலோபாய வணிக அலகுகளில் 2862 பணியாளர்களும் பணிபுரிவதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். விமான சேவையை பலப்படுத்தும் நோக்கில் 2025 முதல் 5 ஆண்டு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சு ஆய்வு செய்து வருவதாகவும் ஹர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இலங்கையில் 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சியின் போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கமகெதிர திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன ஆகியோர் கொலை குற்றச்சாட்டுகளை சுமத்தியதால் இன்று சபையில் சூடான விவாதங்கள் வெடித்தது. 1989 பொது தேர்தலுக்கு பிரசாரம் செய்த போது பாராளுமன்ற உறுப்பினர் கவிரட்னி முன்னாள் அமைச்சரான தனது தந்தை 8 பேரை கொலை செய்ததாக கமகெதிர எம்பி பொய்யான கூற்றை சுமத்தியதாக வாக்குவாதம் வெடித்தது. இதன்போது என் தந்தை யாரையும் கொலை செய்ததில்லை, ஏனெனில் அவருக்கு பைத்தியமில்லை என்று திருமதி கவிரட்னே கூறினார். இதற்கு பதிலளித்த கமகெதிர எம்பி 1989ஆம் ஆண்டு மாத்தளையில் 140 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் யார் ஈடுபட்டார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் குறுக்கிட்டு அரசாங்கத்தின் பிரதம கொரோனா நலிந்த ஜெயதிஸ் திருமதி கவிரட்ன அல்லது வேற எந்த எம்பியும் தனிப்பட்ட விடயங்களை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணாக்க முடியாது என்றார். அத்துடன் ஒரு கட்சித் தலைவர் ஒரு முக்கியமான விடயத்தில் நிலையியல் கட்டளைகள் 27(2) கீழ் கேள்வி எழுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்தார். உலகச் செய்திகள்.
2025 ஆண்டு செப்டம்பர் மாத இறுதிக்குள் ஒற்றையர்கள் விவாகரத்து பெற்ற ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சீன நிறுவனம் ஒன்று அதன் ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுத்திருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் நிறுவனத்தை குறை கூறியதை அடுத்து நிறுவனம் அந்த கொள்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. தென்சீனாவில் உள்ள ஷாண்டோங் மாநிலத்தில் அமைந்துள்ள தி சாண்டைன் கெமிக்கல் குரூப் என்ற நிறுவனமே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் 1200க்கும் அதிகமான ஊழியர்கள் அங்கு வேலை செய்கின்றனர். இந்த நிலையில் நிறுவனத்தின் திருமண விகிதத்தை அதிகரிப்பதற்கு குறித்த நிறுவனமானது புதிய கொள்கையை கடந்த மாதம் அறிவித்திருந்தது. இந்த கொள்கையின்படி 28 வயதுக்கும் 58 வயதுக்கும் இடைப்பட்ட ஊழியர்கள் செப்டம்பர் மாதத்திற்குள் திருமணம் செய்து குடித்தனத்தை தொடங்கியிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாதத்திற்குள் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்றும் நிறுவனம் கெடு விதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நிறுவனம் அவர்களை மதிப்பிடும் என்றும் செப்டம்பர் இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவர் என்றும் இந்த நிறுவனமானது அறிவித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1 மில்லியன் ரூபாய் சன்மானம், போலீஸ் ஊடக பேச்சாளர் விசேட அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களால் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை. ஓடாத 3 விமானங்களுக்கு $9 லட்சம் செலுத்தியமை அம்பலம். 1989 நடந்த படுகொலைகளால் சபையில் பெண் எம்பியோடு மோதல். திருமணம் செய்யவில்லை என்றால் பணி நீக்கம். நிறுவனத்தின் அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள்.